இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். கடைசி 10 நிமிஷம் பிளாஸ்ட் எக்ஸ்டெம்போர்ல பேசுவாங்கல்ல, அந்த 10-15 நிமிஷம் பிளாஸ்ட் தான். சம்பவம் பண்ணிட்டாருன்றாங்க எல்லாருமே. ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருந்தாராம். அப்ப கூட இருந்த ஒரு சின்ன பையன், என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன், எங்க உங்க அப்பாவையா காணோம். குட்டி ஸ்டோரி ஒன்று சொன்னாரு. ஆமா, அது வந்து ஸ்டோரிலாம் இல்லை, அது கிரியேட்டட் ஸ்டோரி தான். ஒன்லி டு மேக் ஃபன் ஆன் ஸ்டாலின். கடைசியில் ஒரு ஆக்ஷன்லாம் பண்ணி காமிச்சாரு. புறமுதுகிட்டு ஓடுற அளவுக்கு பண்ணிட்டார் விஜய். போருக்கு தயாரா வந்தவங்க ஓடிட்டாங்க. போர்க்களத்துல நின்று சண்டை போடாம புறமுதுகிட்டு ஓடிட்டாங்க. ஓடிட்டு போய் பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. அவர் ஒரே ஒரு வார்த்தையை தான் சொன்னார். பார்ட்டி ஃபண்ட் என்ற வார்த்தையை கேட்டு எதிர்க்கட்சி நண்பர்கள் கோபப்படுகிறார்கள். கரப்ஷன் தொட்ட திமுக ஆட்கள் நிச்சயமா வந்து பிரச்சனை தான் அவங்களுக்கு. ஏன்னா எங்க தொட்டாலும் ஷாக் அடிக்குது. KN நேரு மேல கேஸ் இருக்கு, செந்தில் பாலாஜி மேல கேஸ் இருக்கு, சேகர் பாபு மேல கேஸ் இருக்கு. எங்க தொட்டாலும் ஊழல்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அப்ப அந்த ரா நர்வை டச் பண்ணிட்டாரு. அதனால அவங்களால அதுக்கு மேல பார்ட்டி ஃபண்ட் பத்தி பேசவும் தான் ரொம்ப டக்குன்னு ட்ரிகர் ஆயிட்டாங்க. டாஸ்மாக்ல பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி அப்படின்ற பேர்ல அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒண்ணா இப்போ கவர்மெண்டோட கஜானாவுக்குள்ள கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொலத்தூரி இந்த ஆட்டம் அடிச்சு பேசுனா அப்புறம் என்ன பண்றீங்க? புரோவோக் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு CK மதிவாணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையோட தொடங்கி நடந்து முடிஞ்சிருக்கு. சில ஆண்டுகளுக்கு பிறகு ஆளுநர் உரை ஒரு நல்லபடியாக முழுமையாக அவர் படிச்சிருக்காரு. எந்த விதமான பாஸ் அண்ட் ட்ராஸ் இல்லாமல் படிச்சிருக்காரு. அதே போல் தமிழ்தாய் வாழ்த்து ஒரு முறை பாடப்பட்டது முதல் முறையாக. அதுக்கப்புறம் 2 முறை நாட்டுமன் பாடப்படுதுன்ற சர்ச்சைகள்லாம் எழுந்தது. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய உரையை முழுமையாக ஆற்றியிருக்காரு. பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு. திரு விஜய் அவர்கள் CM ஆனதுக்கு அப்புறம் சட்டப்பேரவையில் முதல் முறையாக தனது உரையை பதிவு செஞ்சிருக்காரு. நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ இந்த கூட்டத்தொடரை பற்றி உங்களுடைய பார்வை? சட்டமன்ற கூட்டத்தொடர் உண்மையிலே பல வகையில் வரலாற்றில் இது இடம்பெறும். ஏன்னா 17வது சட்டமன்ற தேர்தல் முடிந்து யாருமே எதிர்பார்க்காத முடிவுகள் ஒரு கூட்டணி அரசு தமிழ்நாட்டில் முதல் முறையாக பொறுப்பேற்றதுக்கு பிறகு நடக்கிற முதல் கூட்டம். நீங்கள் சரியாக சொன்ன மாதிரி ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் கவர்னர் தன் முழு உரையை படிச்சிருக்காரு. எந்த பிரச்சனையும் இல்லாமல் படிச்சுட்டு போயிருக்காரு நிம்மதியாக. போனது மட்டும் இல்லை, வீட்டுக்கு போயிட்டு, அதாவது ராஜ்பவனுக்கு போயிட்டு, நான் நிறைவாக இருக்கிறேன், மன நிம்மதி இப்படி தான் இருக்கணும், ஆளுநரும் முதல்வரும் ஆட்சியும் இணக்கமாக இருக்கணும் மாநிலத்துக்காக அப்படின்னு எல்லாமே ஒரு பாய் மாதிரி தான் தொடங்குச்சு. ஆனால் இதில் என்ன ஒரு திருஷ்டினா, முதல் நாள் வரும்போதே எதிர்க்கட்சி குறிப்பாக திமுக இவங்கெல்லாம் உதயநிதியோடு ஏதோ போருக்கு வரா மாதிரி வந்தாங்க. வரும்போதே ஆர்ப்பாட்டம், ஒரே அட்டகாசம்தான். பதாகைகள், கருப்பு பேட்ஜு, அதில் வாயை தரங்க சார், CM சார்னு சொல்லி அதில் ஒரு வாசகம் இருந்தது. அப்புறம் பதாகையில் ஒரு வாசகம் என்ன சொல்லுதுன்னா, திரையில் ஹீரோ, தரையில் வில்லன்லாம் போட்டு வந்தாங்க. நான் கூட நினச்சேன் ரொம்ப பெரிய இது பண்ணுவாங்க போல. ஏன்னா எதிர்கட்சியில் எனக்கு இன்னும் அசைக்க முடியாத நம்பிக்கை என்னன்னா, த பெஸ்ட் ஆப்போசிஷன் பார்ட்டி இன் இந்தியா இஸ் DMK. அவங்க நிரந்தரமாக ஆப்போசிஷனில் இருக்கணும்னு நான் விரும்புவேன். ஏன்னா அவங்களா மாதிரி ஆளுவரை கேள்வி கேட்டு நோண்டி எடுத்து ஆளுவருடைய தவறுகளை மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணுறது, அதுக்கு எதிராக போராடுறது, இதெல்லாம் செகண்ட் டு நன். இந்தியாவிலே நான் சொல்கிறேன், த பெஸ்ட் ஆப்போசிஷன் பார்ட்டி அவார்டுன்னா அது DMKக்கு கொடுக்கலாம். அப்படி தான் நான் நினச்சேன். இந்த வாட்டி பாவம் இதுங்கெல்லாம் புது பிள்ளைங்க, எல்லாம் குழந்தைங்க, பேபிஸ் தானே. டிவிகேல இருக்கிறவங்க ஒரு சில பேரை தவிர எல்லாரும் பேபிஸ் தான். என்ன பாடுபடுத்த போகிறாங்களோ, என்ன ஆக போகிறாங்களோ அப்படின்னு நான் நினச்சேன்.
பட் இன்னைக்கு சபையை ஒத்தி வைக்கும்போது சபாநாயகர் தேதி குறிப்பிடாமல் ஜேசிடி பிரபாகரன், என்னுடைய இம்ப்ரெஸ் என்னன்னா திமுக ஹஸ் பீன் டிஃபீட்டட் இன் இட்ஸ் ஓன் கேம். புறமுதுகிட்டு ஓடுற அளவுக்கு பண்ணிட்டார் விஜய். தயாரா வந்தவங்க ஓடிட்டாங்க. போர்க்களத்தில் நின்று சண்டை போடாம புறமுதுகிட்டு ஓடிட்டாங்க. ஓடிட்டு போய் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. சட்டசபைக்குள்ள சண்டை அதாவது இதில் மெயின் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, நார்மலாக பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வாக் அவுட் பண்ணுவாங்க, அது ஜனநாயகத்தின் ஒரு அங்கம் வச்சுக்குவாங்க. ஆனால் என்ன சொல்லிட்டு வாக் அவுட் பண்ணுவாங்கன்னா, இந்த அமைச்சர் இப்படி தப்பாக பேசிட்டார் எங்கள் தலைவரை அப்படின்னு போயிருக்காங்க. அதுக்கு நாங்கள் விளக்கம் சொல்ல சபாநாயகர் எங்களை அனுமதிக்கல, பேச விடல. சபாநாயகர் மேலதான் மெயினா இருக்கும். எங்களுக்கு வாய்ப்பு தரல. இப்ப நேத்து கூட இபிஎஸ் வாக் அவுட் பண்ணாரு. அப்கோர்ஸ் 4 பேர் உட்காந்துட்டே இருந்தாங்க, மிச்சம் பேர் தான் போனாங்க அவரோட அதிமுக. அவர் என்ன சொன்னாரா, சபாநாயகர் என்னை ஒத்தி இந்த கால் அட்டென்ஷனோ ஏதோ ஒரு தீர்மானத்தை எனக்கு அதான் அந்த திருத்தம் இருக்குல்ல, எப்படி எங்க கிட்ட எல்லாம் கேட்காம எங்களுக்கு சொல்லாம இவங்க 2 பேரும் இல்ல, இவங்க 2 பேரும் முதல்வரும் எதிர்கட்சி தலைவரும் நான் அனுப்பிச்சேன் அது என்னன்றாரு, அது சேர்த்துங்கன்னு இவர் சொல்றாரு. அப்ப இந்த சட்டம் இல்லாம போயிடுச்சு, அன்னைக்கு விட்டுட்டாங்க. ஆனா அவர் கேட்கறதுல பாயிண்ட் இருக்கு, இபிஎஸ் கேட்கறதுல. பட் சபாநாயகர் அதை ரீஓபன் பண்ணா அது ரொம்ப இதுவா போயிடும்ன்றதால அன்னைக்கு நீங்க நான் கேட்டேன்ல, அப்ப நீங்க சொல்லணும் இல்ல, அன்னைக்கு அமைதியா ஆஃப்டர் தாட் தான். வீட்டுக்கு போன பிறகு சொல்லியிருப்பாங்க யாராவது, இல்ல யாராவது சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க. சார் அந்த திருத்தம் என்னன்னே சர்க்குலேட் பண்ணலையே, அவர் என்ன திருத்தம் சொன்னாருன்னு தெரியாம நம்ம எல்லாம் ஓகே பண்ணிட்டோம்னு. அதனால மறுநாள் கிளப்புனாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சபாநாயகர் ரோல் பாராட்டுறேங்க. ஏன்னா இன்றைக்கி கூட அவர் திரு விஜய் அவர்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எதிர்கட்சி தலைவரும் திமுக தோழர்களும் அவரை குறுக்கீடு பண்ணும்போது அவர் அமைதிப்படுத்த என்ன சொன்னார்னா, உங்களுக்கு வாய்ப்பு தரேன், நீங்கள் அவர் பேசின பிறகு அவருடைய பாயிண்டில் இருக்க விளக்கமோ கேள்வியோ கேட்கறதுக்கு நான் உங்களுக்கு வாய்ப்பு தரேன்னு சொன்ன பிறகு வாக் அவுட் பண்ணுறாங்க பாருங்க. அவங்களுக்கு தந்தாரு, அதாங்க தந்தாரு. கொஞ்ச நேரம் பேசினாரு, அப்புறம் சொன்னாரு நீங்க இருங்க அப்படின்னு சொன்னப்புறம் அவங்க வாக் அவுட் பண்ணுதுன்னா, தே குட் நாட் ஃபேஸ் த ஹீட் ஜெனரேட்டட் பை த ஸ்பீச் ஆஃப் மிஸ்டர் விஜய். அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் அவங்களுடைய ரா நர்வை தொட்டார். கரப்ஷன், இப்போ கரப்ஷன் தொட்டால் திமுக ஆட்கள் நிச்சயமா பிரச்சனை தான் அவங்களுக்கு. ஏன்னா எங்க தொட்டாலும் ஷாக் அடிக்குது. KN நேரு மேலே கேஸ் இருக்குது, செந்தில் பாலாஜி மேலே கேஸ் இருக்குது, சேகர் பாபு மேலே கேஸ் இருக்குது. இப்படி எங்கே தொட்டாலும் ஊழல்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த ரா நர்வை டச் பண்ணிட்டாரு. அதனால அவங்களால அதுக்கு மேலே ரொம்ப இல்லை 2 பார்ட்டி ஃபண்டுங்க எனக்கு தெரிஞ்சு. இன்னைக்கு அவர் பேசுறது அந்த பின்னால திரும்பி அந்த தம்பி விக்னேஷ் கேட்ட அது என்ன இது பார்ட்டி ஃபண்ட், டாஸ்மாக்ல இருக்கிற பார்ட்டி ஃபண்ட். ஆனால் எனக்கு ஒரு அவங்க ஆட்சி அமைச்சு ஒரு 4-5 நாளில் ஒரு பத்திரிகையில், இங்கிலீஷ் பத்திரிகையில் பார்த்தேன். அதில் பார்ட்டி ஃபண்டை சிஎம்டியை கலெக்ட் பண்ணது தடுத்து ஒரு ஆர்டர் போட்டிருந்தான் புது ஆள், ஒரு ஆள். இனிமேல் இந்த மாதிரி நோ மோர் கலெக்ஷன் ஆஃப் பார்ட்டி ஃபண்ட். அப்போ தான் எனக்கு தெரியும், ஓ இதில் வர பார்ட்டி ஃபண்ட் கலெக்ட் பண்ணியிருக்காங்களான்னு. அப்புறம் அதுக்குள்ளே போய் நான் எனக்கு தெரிஞ்ச சோர்சஸ் எல்லாம் பார்த்தா, ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 25 ரூபாய் அதிமுக ஆட்சியில் கலெக்ட் பண்ணுறது வாடிக்கையாக இருந்திருக்கு. இப்போ ஆஸ் ஆஃப் நவ் திமுக ஆட்சியில் இருந்தப்போ 27 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. அதாவது அப்ரூவலுக்காக சிஎம்டியை அப்ரோச் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க அப்பார்ட் ஃப்ரம் பேயிங் த லெஜிட்டிமேட் ஃபீஸ் சார்ஜ், சிஎம்டி என்னெல்லாம் பண்ணுதோ அதெல்லாம் பே பண்ண பிறகு இது எக்ஸ்ட்ராவாக பார்ட்டி ஃபண்டுன்னு வசூல் பண்ணி அந்த நேரத்தில் யார் பார்ட்டி ரூலிங் பார்ட்டி ஆஃப் த டே அவங்களுக்கு போயிட்டு இருந்திருக்கு. இது தங்கு திடை இல்லாமல் நடந்துட்டு இருக்குதுன்றது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஹவு எ கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், எ கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கேன் கலெக்ட் பார்ட்டி ஃபண்ட் அண்ட் ஹேண்ட் ஓவர் டு தி ரூலிங் பார்ட்டி. இது ரொம்ப அன்ஹேடாக போயிடுது. அப்போ இப்போ அடுத்தது தான் இப்போ இந்த டாஸ்மாக் வருதுங்க. அப்போ திமுக ஆட்சியிலும் அதிமுக ஆட்சியிலும் இப்படி ஒரு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் மாதிரி வச்சு நிறைய பணம் போயிருக்குங்க. பார்ட்டி ஃபண்டுன்னு போயிருக்கு, சிஎம் ஃபண்டுன்னு போயிருக்கு, மினிஸ்டர் ஃபண்டுன்னு போயிருக்கு. இதெல்லாம் அந்த ஊழல் இல்லாமல் அவங்க பண்ணுற அந்த பர்சனல் இன்வால்மெண்ட் இல்லாமல் இதெல்லாம் கலெக்ஷன்.
இந்த போலீஸ் ஸ்டேஷன்லலாம் நல்லா வர கலெக்ஷன்லாம் ரைட்டர் வாங்கி வச்சுட்டு சனிக்கிழமை பிரிப்பாராம ஷேர் பண்ணுற மாதிரி இதெல்லாம் வந்து அன்அக்கௌண்டடாக வர்றது. அவங்க இன்வால்மெண்ட்டே இருக்காது. இந்த துறை டாஸ்மாக்லேருந்து இந்த ஃபண்டு, இது மாதிரி சிஎம்டியிலேருந்து இந்த ஃபண்டு, இது வந்து எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் திரும்பவும் பேப்பரில் பார்த்தேன், இந்த டாஸ்மாகில் இந்த அட்டை பெட்டிங்க இருக்கு இல்லையா, ஆமாம், அதில் வந்து ஒயின் பாட்டில், பிராண்டி, விஸ்கி இதுக்கெல்லாம் வந்து வகை வகையாக அதை வந்து டெண்டர் விட்டு அதில் வந்து மாதம் 100 கோடி ரூபாய் சிஎம்க்கு மினிஸ்டருக்கும் போயிருக்கு. இப்போ இதை கண்டுபிடிச்ச உடனே விஜய் வந்து உடனடியாக அதை கஜானாவுக்கு திருப்புங்க, இந்த சிஎம் மினிஸ்டர் அந்த வகையில் 1200 கோடி ரூபாய் வந்து கஜானாவுக்கு வந்திருக்கு. அது நியூஸ்லலாம் வந்தது, பத்திரிகைலாம் பாராட்டினாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இவங்க நம்ம தினத்தந்தியில் தலையங்கமே ஊழலின் ஊற்றுக்கண்ணே அடைச்சிட்டாரு அப்படின்னு பாராட்டி எழுதியிருக்காங்க. நன்றிலாம் சொன்னார் தினத்தந்தி. ஆமாம், அதனால வந்துங்க தேர் வார் அகெயின்ஸ்ட் கரப்ஷன் வந்து போயிட்டு இருக்குங்க. அதை வந்து தடுத்து நிறுத்த முடியாது. அதே போல் இந்த போதைப் பொருளுக்கு எதிரான அந்த இதுவும் ரெய்ட்ஸ் அண்டு டிடக்ஷன் அதை வந்து ரொம்ப தீவிரமாக பண்ணுறாங்க. ஏன்னா ஐ எம் வெரி கரெக்ட், இந்த டாஸ்மாகாலெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லைங்க. இந்த ட்ரக்ஸ் வந்து இறங்கிச்சு பாருங்க தமிழ்நாட்டில், அதை தெளிவாக சொல்கிறார். ஆரம்பத்திலேயே இதை கண்ட்ரோல் பண்ணி இதை வந்து கண்காணித்து தடுத்து இருந்தால் இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக இது பரவி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். அதில் விஜய் சாரிஸ் 100% ரைட். இந்த ட்ரக்ஸ் நீங்கள் கோயம்பேடில் ஒரு சம்பவம் நடந்ததில்ல, டான்ஸ் பாரில் ஒரு ஸ்ரீலங்கன் லேடி ஒருத்தர் வந்து டான்ஸ் பாரில் நடந்த தகராறில் ஏதோ அவங்க டான்ஸ் ஆட மறுத்துட்டாங்களா என்ன தெரில, 2 வீலரில் அவங்க போகும்போது பின்னால் காரில் போய் அடித்து, இதெல்லாம் வந்து மிருகமானவன் தான் செய்ய முடியுங்க, மனுஷன் செய்ய முடியாதுங்க. அப்போ மனுஷனை மிருகமாக்குறது டாஸ்மாக்லாம் கிடையாதுங்க, ட்ரக்ஸ் தான். அப்போ இந்த ட்ரக்ஸுடைய ஸ்ப்ரெட்டு மே 4ஆம் தேதியாக வந்தது. அவர் கேட்ட கேள்வி சார் தான், லா அண்ட் ஆர்டர் கெட்டு போனது மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் இல்லை, தேர்தலுக்கு அப்புறம் ஆட்சி மாறின பிறகு. அதனால் அவர் சொல்கிறது வந்து இன்றைக்கி ரொம்ப அப்பீலிங்காக இருந்தது. இப்போ நேரலையில் மக்கள் பார்க்குறாங்கல்ல, ஒரு நல்ல விஷயம் என்னன்னாங்க, விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அரசியல் சாக்கடை, யூஸ்லெஸ், திருட்டு பசங்க, மொல்ல மாறிங்க அப்படின்னு இருந்த நிலைமை மாறி இன்னைக்கு ஹவுஸ் ஒய்ஃப்லாம் வந்து விஜய் பேசுகிறார் போடுங்க போடுங்கன்னு பார்க்குறாங்க. சட்டமன்ற நிகழ்ச்சிகளை 4 நாளாக பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் கட் ஆயிடுச்சு, கொஞ்ச நாள் கட் பண்ணிட்டாங்கல்ல, அது அப்போ அங்கே வந்து ஒரு ரகலா ஆகிப்போச்சு. அந்த ராயபுரம் எம்எல்ஏ விஜய் தாமு வந்து அதுக்கெல்லாம் முன்னாடியே சபாநாயகர் மேகதாது தொடர்பான அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதுக்கு அடுத்து சில பேர் பேசுனாங்க முன்னாடியே வெள்ளிக்கிழமை பேசல ரவிசங்கர் அவர்கள் அவருடைய உரையை தொடங்கும் போதே கட் பண்ணிட்டாங்க லைவ். நாங்களாம் லைவ் பண்ணிட்டு இருந்தோம் அந்த நேரத்தில். என்ன ஆச்சுன்னு ஃபர்ஸ்ட் நாங்களாம் கொஞ்சம் பேனிக் ஆகி பார்த்தோம், எங்கிட்ட தான் பிரச்சனை இல்லை. அதுல கூட விஜய் தாமு அங்க இருந்து அவர் மேல இருந்து இருக்கையில இருந்து கீழே ஓடியாந்தது இல்லை, அதெல்லாம் அதுக்கப்புறம் நடந்தது இல்லை. அதான் அதை வந்து விஜய் வந்து கூப்பிட்டு கண்டிச்சிருக்காரு, யூ ஷுட் நாட் பிஹேவ் லைக் தட்னு. ஸோ அதனால அவரை பொறுத்தவரையில் அவங்க ஆளுங்க, புது ஆளுங்க, ரசிக மனப்பான்மையில் இருந்தவங்க, மந்திரியாலாம் வந்துட்டாங்க. ஆனால் அவங்களையும் இவர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஆனால் உதயநிதியால் திமுகவில் எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க, அவரை விட இவர் எதிர்கட்சி தலைவர் ஆகிட்டார் ஸ்டாலின் மகன்றதால. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் மற்றதுலேயும் பெரிய பெரிய ஆளுங்க தானே இருக்காங்க. அவங்களெல்லாம் இவர் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும்? இத்தனைக்கும் சபாநாயகர் அப்பீல் பண்ணுறாரு, எதிர்கட்சி தலைவர் உங்கள் உறுப்பினர்கள்லாம் உட்கார சொல்லுங்கன்னலாம். பட்டு அந்த கவர்னர் ரோல் ரொம்ப பாராட்டுறேன் நான். இந்த இதில் நம்ம விஜய் உதயநிதிக்கு அப்புறம் வருவோம். பாராட்ட வேண்டியது வந்து இதே ரவியா இருந்தாருன்னா ஆர்.என். ரவி நிச்சயமா படிச்சிருக்க மாட்டார். ஏன் தெரியுங்களா? இதுல வந்து மத்திய அரசை பற்றி கண்டனம் தெரிவிச்சு விஷயங்கள் இருக்கு மத்திய அரசு. ஆமா, அதனால ஆமா. அதே போல வந்து இது வந்து அவர் படிச்சார். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஐ எம் தி லீடர், ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட். ஆட்சியின் தலைவர் ஆளுநர் தான், அதிகாரம் இல்லாத தலைவர். அதிகாரம் சீஃப் மினிஸ்டர் கிட்ட இருக்கு. ஆனால் கான்ஸ்டியூஷன் படி ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் ஆளுநர். இது ஏன் கவர்மெண்ட்டு, நான் வந்து அதை எழுதி கொடுக்குறது. அவங்க தானே கேபினெட் தானே ஃபைனல் பண்ணுறாங்க. கவர்னர் ஆளுநர் மாளிகையில் ஒன்று எழுதி எடுத்துன்னு வரல. அதை
இவங்க எழுதுந்த அவர் படித்தார், கஷ்டப்பட்டு படித்தார். சில தமிழ் பேர்லாம் அவருக்கு வாயில் நுழையல, அதை வேற கிண்டல் பண்ணாங்க எதிர்கட்சியெல்லாம். ஏங்க, ஒரு வடநாட்டுக்காரர், தமிழை தாய்மொழியாக இல்லாதவர் இந்த அளவுக்கு மெனக்கிட்டார்ல, அதை we should appreciate. ஸோ அதனால் வந்துங்க கவர்னரை நான் பாராட்டுறேங்க. அவர் ஆர்எஸ்எஸ்காராக இருக்கலாம், பாஜக ஆளாக இருக்கலாம், அவர் பின்னால் எப்படி இருப்பார் தெரியாது, அவர் முன்னால் எப்படி இருந்தாருன்னு எனக்கு தெரியும். 118 லிஸ்ட் இருந்தால் தான் உங்களை கூப்பிடுவேன்னு அடம்பு. ஆமாம், அதனால் வந்து தெளிவாக வந்து இந்த சட்டசபையில் அவர் டீசெண்டாக நடந்துக்கிட்டார். அந்த அந்த பண்பு, அந்த மரபு. அதே போல் ஸ்பீக்கர் வந்து உண்மையில் எக்ஸலண்ட் சாய்ஸ் தாங்க. விஜய்க்கு வந்து ஒரு சல்யூட் தான். எவ்வளோ பேர் இருக்கும்போது இவரை வந்து போட்டது நல்ல ஃபிட்டான சாய்ஸ். அவரால் அவருக்கு கெட்ட பேரே வராது. அவை வந்து நல்லபடியாக மெக்னானிமஸாக நடத்த அமைச்சர்கள் தான் போனால் கூட கண்டிச்சு ஆதரவு. ஆமாம், ஆதாரம் இருந்தால் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே அவை முன்னவரை கூட என்னங்க பழசெல்லாம் கலராதிங்க, சிச்சுவேஷனே இப்போ டென்ஷனாக இருக்கும்போது இப்போ எரியிற இதை தீயில எண்ணெய் ஊத்துற மாதிரி இவரை செங்கோட்டையன் அப்போ அன்னைக்கு என்ன ஆச்சு, வெரி ரைட்லி இன்டர்வென்ட் ஸ்பீக்கர். கரெக்டாக சொன்னார். இப்போ இதெல்லாம் பண்ணாதீங்க, விடுங்க, பழைய சம்பவம்லாம் பேசாதீங்கன்ட்டாரு. இத்தனைக்கும் அவர் தான் இவரை கட்சிக்கே கொண்டு வந்தவர். செங்கோட்டையன் தான் பிரபாகரன்லாம் கொண்டு, ஆனால் அதெல்லாம் அவர் பார்க்கல. அங்கே சபாநாயகர் ரொம்ப தெரியும். அதே போல் சீஃப் மினிஸ்டர் வந்துங்க அமைதி. அவர் வந்து எப்பவுமே சாந்த சொரூபி. அதை வந்து ரொம்ப ஸ்கூல் பாய் மாதிரி நோட்ஸ் எடுத்துக்கிட்டு யார் என்னென்ன பேசுகிறாங்கன்ட்டு கிளீனாக வந்து அப்சர்வ் பண்ணிட்டு எந்த இடத்துலையும் அவருக்கு இருக்கிற ப்ரெரோகேட்டிவ் ரைட் இருக்கு இல்லையா, சிஎம் கேன் இன்டர்வென் அட் எனி பாயிண்ட் ஆஃப் ஸ்டேஜ். அவர் எழுந்துட்டாருன்னா சபாநாயகர் கூட அலோவ் பண்ணிடுவார். அப்போ அந்த உரிமையெல்லாம் அவர் பறிக்காமல் எவ்வளோ கர்ண கொடூரமாக விமர்சனம் பண்ணாலும் அமைதியாக உட்காந்துட்டு இருந்தார். நான் கூட பயந்தேன், இவர் என்ன பண்ண போகிறாரோ தெரியலையே, இவ்வளோ அமைதியாக இருக்கிறாரு அப்படின்னு. ஆனால் எல்லாத்தையும் வச்சு இல்லை, கடைசி 10 நிமிஷம் பிளாஸ்ட். அந்த பேப்பரை வச்சுக்கிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லிட்டு எத்தனை இந்த 40 நாளில் என்னெல்லாம் சாதிச்சிருக்கிறோன்னு லிஸ்ட்டு கொடுக்கும்போது அவர் சொன்ன இருந்த அந்த ஃப்ளோ வந்து ஸ்லோவாக தான் அவன் நார்மலாக படித்தோம்னா எப்பவுமே நம்ம ஃப்ளோ வந்து ஆரட்ரி ஸ்கில்லாம் வராது. எக்ஸ்டெம்போரில் பேசுவாங்கல்ல, அந்த 10-15 நிமிஷம் பிளாஸ்ட் தான். சம்பவம் பண்ணிட்டாருன்றாங்க எல்லாரும். ஸ்டோரி ஒன்று சொன்னார். ஆமாம், அது வந்து ஸ்டோரிலாம் இல்லை, அது கிரியேட்டட் ஸ்டோரி தான். ஒன்லி டு மேக் ஃபன் ஆன் ஸ்டாலின். கடைசியில் ஒரு ஆக்ஷன்லாம் பண்ணி காமிச்சாரு. அது வந்து நம்ம ஸ்டாலின் பண்ணார்ல, அலையன்ஸ் முடிஞ்சவனும் யாரோ ஒரு இதில் கூட திரும்ப பண்ணுங்க சார் அதுன்னு ரீக்ரியேட்லாம் பண்ணாங்க. பட் அதை வந்து இவர் வந்து செஞ்சிருக்காரு. அது வந்து ரொம்ப ஃபைனல் ஆக்ட். அதுதான் எல்லாம் முடிச்சுட்டு அந்த ஆக்ஷன் பண்ணிட்டு உக்காந்துட்டாரு. ரொம்ப ரசிக்கும்படி இருந்தது. பகைமை இல்லைங்க. அதாவது அவர் பேசுறாரு, கிரிட்டிசைஸ் பண்றாரு, வன்மம் இல்லை, அதுல வந்து குரோதம் இல்லை. நான் என்ன மக்கள் தேர்ந்தெடுத்து கருணாநிதி அவர்கள் பேரை சொல்லும் போது சொல்லிட்டாரு. பாத்தீங்களா, நல்லா கவனிச்சிருக்கீங்க. சாரின்னு சொல்லிட்டு ஜெயலலிதாலாம் கருணாநிதின்னுவாங்க, ஏதோ கிளாஸ்மேட் மாதிரி பேசுவாங்க. ஆனால் இவர் வந்து தவறி கலைஞர் அவர்கள்னு சொல்லி சொன்னார். ஆமாம், அதனால் அவரை பொறுத்தவரையில் வந்து ஏன்னா கலைஞரோட பழகி இருக்கார் இல்லைங்க. இப்போ அவங்க அப்பா டிஎம்கே சார்பில் தானே இருந்தார். இவரே பர்சனலாக கலைஞரோட ஜெயலலிதாவோட எல்லாருக்கிட்டையும் பழகி இருக்காரு. அதனால் அந்த டீசென்சியை மெயின்டைன் பண்ணுறாரு சார் அவர். ஆனால் எதிர்கட்சி தலைவர் பாருங்க, சொல்றாருல உள்ள வந்து ஒரு சினிமா ஷூட்டிங் தான் நடந்துச்சு. கிட்டத்தட்ட முதல்வர் வந்து ஒரு ஸ்கிரிப்டடா ஒரு ஆர்டிபிஷியலா பேசுறாரு, அதனால பொறுக்க முடியாம வெளியே சொன்னோம். இல்லை, இவங்கெல்லாம் வெளியே வந்த பிறகு தான் அவர் வந்து பிளாஸ்ட்லாம் ஆரம்பித்தார். அவங்க இருக்கிற வரைக்கும் அவர் வந்து ரொம்ப நிதானத்தோடு அவர் வந்து அவங்க எழுப்பின குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொன்னார். சமூக நீதி சர்க்காராக இது எப்படி ஆயிருக்கு, தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஒரு கூட்டணி சர்க்கார் உருவாயிருக்கு, நீங்கள் வந்து உங்கள் தயவில் தான் நடந்ததா பிரச்சாரம். அதான் அது ரொம்ப உண்மைங்க. அது உதயநிதிக்கு நான் என்ன சொல்ல, மெச்சூரிட்டி போதாதுங்க. ஒரு கட்சி கூட்டணியில் இருக்குது, அது போயிடுது நம்மளை விட்டுன்னா நம்ம பர்மிஷன் கொடுத்தா தான் போக முடியுமா? இதனால் ரிலீவிங் ஆர்டர் மாதிரியா? ஒரு ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தரை ரிலீவ் பண்ணாமல் அவன் வேறு இடத்துக்கு போக முடியாது. அது மாதிரி இவர் நினச்சிக்கிட்டுங்க பேசுகிறாரு. நானே கேட்டேன், இல்லை நம்ம கூட்டணி கட்சிகள்லாம்
தலைவர்கிட்ட வந்து அவர் தலைவர் அனுமதித்து இங்கிலீஷில் அவர் சார் தலைவர் அப்ரூவல் பண்ணதுக்கு அப்புறம் தான் போனாங்கன்றாரு. அது எப்படி எவ்வளோ தப்பான ஒரு ஆர்கியூமெண்ட்டு. ஆனால் துணை பொதுச் செயலாளர் ராஜா சொல்கிறாரு, கட்டியவனை விட்டு விட்டு கண்டவனுக்கு சுகத்துக்காக ஓடிட்டாங்கன்னு ஆபாசமாக போடுறாரு. எதில் உண்மை? நீங்கள் சொல்கிறது அப்ரூவல், இவர் சொல்கிறாரு ஓடிட்டாங்க சுகம் காணன்றாரு. ஸோ எதுவுமே உண்மை இல்லைங்க. எல்லாமே இண்டிபெண்ட்டான கட்சிகள். கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் சுயேட்சையானவை, சுதந்திரமானவை. அவங்க எல்லா கட்சியோடவும் அந்த சூழலில் எது சரியோ அதுக்கு கூட்டணி வச்சுருக்காங்க. அதிமுகவோட கூட்டணி வச்சுருக்காங்க, காங்கிரஸோட கூட்டணி வச்சுருக்காங்க, திமுகவோட வச்சுருக்காங்க. ஏன் மக்கள் நல கூட்டணி வைக்கலையா, விஜயகாந்தோட வைக்கலையா? ஸோ அது அந்தந்த கட்சிகளுடைய உரிமைங்க. இப்போ நீங்கள் கூட தான் மத சார்பற்றதுன்னு பேசிகிட்டே இருக்கீங்க. ஒரு 4 வருஷம் வாஜ்பாய் கூட இல்லையா? அதை யாராவது உங்களை வந்து சொல்ல முடியுமா? காங்கிரஸ் ஏதாவது கேஸ் போட முடியுமா? எப்படி நீங்கள் பிஜேபி கிட்ட? ஒவ்வொரு கட்சிக்கும் அது யாரோடு கூட்டணி சேர வேண்டும் என்ற உரிமை இருக்குது. அதனால தான் சண்முகம் இருக்கார் இல்லையா, மாநில செயலர், ரொம்ப கோவப்பட்டார். ஒரு செய்தியாளர் வந்து அவர் அறிவிக்கிறார், எங்கள் ஆதரவு வந்து நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவை தாவேக ஆட்சி அமைக்க கொடுக்குறோம். சார் இதுக்கு ஸ்டாலின் சார்கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டீங்களான்னு கேட்டார். கடுப்பாயிட்டார். என்ன பேசுகிறீங்க நீங்கள்? நான் எதுக்கு அப்ரூவல் வாங்கினோம்? நாங்கள் தனி கட்சி நடத்துகிறேங்க, என் செயற்குழு முடிவுங்க இதுன்னாரு. ஸோ அதை தான் இன்றைக்கி வந்து சுட்டி காட்டினார். கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் வந்து அவங்க சுயமாக எடுத்தாங்க அப்படின்றாங்க. ஆனால் இவர் வந்து தயவில் நடத்துகிறோம், நாங்கள் தான் அனுப்பிச்சிருக்கோன்றாங்க. மக்கள் தயவில் நடக்குது. இது என்னென்ன சட்டமன்ற மாண்பே வந்து இவங்க காப்பாற்ற தவறிட்டாங்க. விசில்லாம் அடிக்கிறாங்க, விட்டால் அடுத்தது டான்ஸ்லாம் ஆடுவாங்க போன்ற மாதிரியான கருத்துக்கள்லாம் சரி, உங்களுக்கும் வந்து எல்லா விஷயம் தெரியும். இந்த சட்டமன்றத்தில் ஜெயலலிதா துகில் இருக்கப்பட்டது, துரைமுருகன் துச்சான, அதெல்லாம் எந்த மரபில் இருக்குது? சேரை தூக்கி அடிச்சது, புக்கை தூக்கி அடிச்சது. சார் நம்ம வந்து இதெல்லாம் பேசக்கூடாது, பெட்டர் அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னா இந்த2 சட்டமன்றம்லாம் நடந்திருக்கு. மதியழகன் வந்து சபாநாயகராக இருந்த போதுன்னு நினைக்கிறேன், இன்னொரு ஆளை உட்கார வச்சாங்க. 2 சபாநாயகர் வச்சு இந்த மரபெல்லாம் தெரியாத ஆளுக்கு ஒன்றா போய் காதை குத்த சொல்லுங்க. திமுக பண்ணாத ஏங்க, எம்ஜிஆர் வெளியே வந்து கையெழுத்து போட்டு ஒரு வாட்டி போயிட்டார் தெரியுங்களா? ஜெயலலிதா நான் வந்தால் சிஎம்மாக தான் வருவேன், வரமாட்டேன், செத்த சபைன்னு சொன்னார் தெரியுங்களா? எம்ஜிஆர் ஒரு பீரியடில் இவங்க பண்ண அட்டகாசம் பொறுக்க முடியாமல் இது சட்டசபையில் செத்த சபை அப்படின்ட்டு போயிட்டார். ஸோ அதனால் மரபுகள் காலத்துக்கு ஏற்றா போல் மாறும். ஆனால் என்னென்ன ஜனநாயக நெறியோடு நடந்துக்கணும். இன்றைக்கி இருந்த சட்டசபையில் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா தான் நடந்தது. என்னன்னா திமுக இன்னும் தாங்கள் மக்களால் தோற்கடிக்கப்பட்டு விட்டோம், தாங்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்டு விட்டோம் என்பதை இன்னும் அவங்களுக்கு அவர்களுடைய உரையில கூட அதை குறிப்பிட்டிருந்தாரு. நாங்கள் வந்து எதிர்கட்சியா இல்லை, இப்போ ஆளும் கட்சியாவும் எங்களுக்கு பொறுப்பு இருக்குன்ற மாதிரி தான் வந்து ஒரு, அதாவது அவங்களுக்கு இன்னும் வந்து மனதளவில் அவங்க வந்து தாங்கள் வந்து மக்களால் தோற்கடிக்கப்பட்டு விட்டோம் என்பதை உணர மறுக்கிறாங்க. அவங்கள தவிர எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சினிமா கவர்ச்சி, ரீல்ஸ் மோகம், மக்கள்லாம் தவறு பண்ணிட்டோன்னு வந்து அழுகுறாங்க. இன்னைக்கு சிஎம் ஸ்பீச்சை கூட வந்து ஒரு 30 நிமிஷம் பேசியிருந்தாருன்னா அதில் ஒரு 10 ரீல்ஸ் தேரும், அதை வந்து ட்ரெண்ட் பண்ணுவாங்க இவங்கன்னு சொல்லியிருக்காரு. ஏங்க அவங்க பண்ணுறாங்க, நீங்கள் பண்ணுறது இல்லையா? நான் என்ன கேட்குறேன்னா, திமுக அந்த பக்கமே போகிறது இல்லையா? இன்ஸ்டாகிராமில் போடுறது இல்லையா? இல்லை ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு எல்லாம் அவங்க பயன்படுத்துறது இல்லையா? ஏங்க தொடரட்டும் சொல்லிவிட்டு அதை வந்து 100 கோடி ரூபாய் யூடியூப்பில் செலவு பண்ணி நீங்கள் பண்ணும்போது அது அந்த ஒன்று பண்ணலாமா? எவ்வளோ பத்திரிகை விளம்பரங்கள், எவ்வளோ மீடியா உங்கள் கையில் இருந்தது, அதெல்லாம் சும்மாங்க. அதாவது வந்து இவங்க ஏதோ ரொம்ப உத்தமர்கள், காந்தி, போதி மரத்தடி, புத்தர் மாதிரி பேசக்கூடாது. நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இன்றைக்கி அந்த அளவுக்கு மோசமாக இல்லை. ஆனால் இதுவும் இன்னும் கொஞ்சம் மாறணும், செம்மை அடையணும். பட் ஆனால் இப்படி சகிப்புத்தன்மை இல்லை சார். எதிர்கட்சிக்கு சகிப்புத்தன்மை வேணும், ஆளுங்கட்சிக்கு பெருந்தன்மை வேணும். எங்கள் தலைவர் தொழிற்சங்கத்தில் ஒருத்தர் சொல்லுவார், மெஜாரிட்டி ஷுட் நாட் பி இன்டாக்சிகேட்டட், மைனாரிட்டி ஷுட் நாட் ஃபீல் தட் இட் ஹாஸ் எ வீட்டோ பவர். மைனாரிட்டி, நான் எதிர்கட்சி, எனக்கு வீட்டோ பவர், நான் எல்லாத்தையும் தடுத்துருவேன், அரசாங்கம் சொல்கிறதெல்லாம் என்னால் தடுக்க முடியும்னு அந்த மனப்பான்மை கூடாது. அதே போல் அரசாங்கம் இன்டாக்சிகேட்டட்,
அதாவது பவர் ஹங் இதாக ட்ரங்க் ஆகிடக்கூடாது. இதுதான் வந்து சபைக்கும் பொருந்தோன்னு நினைக்கிறேன். பெருந்தன்மையாக இருக்கணும். உங்ககிட்ட பலம் வரும்போது நீங்கள், ஆனால் தாவேக்கா வந்து பெருந்தன்மையாக இருக்குங்க. அவங்கள பொறுத்தவரையில் எதிர்கட்சியை ஒடுக்குறது, எதிர்கட்சியை வந்துட்டு இது பண்ணுறது. இவங்க சொல்கிறாங்க பிளக்கிறாருன்னு. அங்கே உள்கட்சி பூசல் இபிஎஸ் மேலே இருக்கக்கூடிய, நேற்று வாக் அவுட்டில் 4 பேர் போலங்க. எஸ்பி வேலுமணி கூட 4 பேர் போல. ஒரு தகவல் என்னன்னா, அந்த 21 பேர் போனாங்களே, அது ஒரு டெம்பரரி அந்த போர் நிறுத்தம் தான். ஈரான் யூஎஸ் மாதிரி எந்த நேரத்திலும் மீண்டும் ஒரு செகண்ட் போர் வரலான்றாங்க. இன்னும் 10 பேர் வருவாங்க அப்படின்றாங்க. ஸோ அதை வந்து ஹேண்டில் பண்ண வேண்டியது அந்த கட்சி தான், அந்த தலைமை. உடனே வந்து கட்சியை உடைக்கிறாங்க அப்படின்னு பேசினா, எங்க திமுக உடைக்காததா ட்ரை பண்ணுறாங்க. இப்போ ஆலூர் ஷாநவாஸ் தனி கட்சி வைக்க போகிறாரா, திமுகவில் துணை பொதுச் செயலாளர் கேட்டாராம். அப்புறம் அந்த இவர் பேர்னா ஒரு எம்எல்ஏ பனையூர் பாபு சேர்த்துக்கினாங்க. காங்கிரஸ்லேருந்து யாரோ ஒரு கேண்டிடேட் வந்தாங்க, சேர்த்துக்கிறாங்க. அதனால அரசியல் கட்சிகள் அவியல் பண்ணுறது இல்லைங்க, அரசியல் தான் பண்ணோம். எதிராளிக்கு வீக்னஸ், எதிராளி தர்ம சங்கடம்னா அதை அரசியல் கட்சி பயன்படுத்துவாங்க. அதை போய் நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தபோது என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க. சட்டையை கிழிச்சிக்கிட்டு வெளியே வந்தார்ல ஸ்டாலின், ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? அதனால் வந்துங்க, சட்டசபையில் வந்து மரபுகள் போயிடுச்சு. அதெல்லாம் அந்த காக்கா குருவி கதெல்லாம் உதயநிதியோ திமுகவினோ சொல்வதற்கு அருகதை கிடையாது. ஏன்னா நீங்கள் ப்ரீச் பண்ணுறதுக்கு முன்னால் அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். காந்தி கிட்ட போய் ஒரு தாய் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட, தாய் வந்து குழந்தைய கூப்பிட்டு போய் ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்றான், எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேன்றானா. காந்தி ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு ஒரு 10 days கழித்து வாங்கினாராம். அந்த அம்மா குழப்பமா, இன்றைக்கே சொன்னால் பரவாயில்ல, இல்லைன்னா 10 நாள் கழிச்சு 10 நாள் கழித்து வந்தானாம். அந்த அம்மா கூப்பிட்டு வந்தாங்களாம். அப்போ சொன்னாராம், இந்த மாதிரிலாம் சாப்பிடாத தம்பி, ஸ்வீட்லாம் சாப்பிட்டா வயிற்றுல பூச்செல்லாம் வரும், கெடுதல், சாப்பிடாத அப்படின்னாலாம். அந்த பையனை அனுப்பிச்சிட்டு அந்த தாய் வந்து காந்திகிட்ட கேட்டாங்களாம், இதைத்தானங்க அன்னைக்கு நான் எதிர்பார்த்தேன், அன்னைக்கு சொல்லாமல் இன்றைக்கி சொல்கிறீங்களா அப்படின்னா. இல்லை, அன்னைக்கு நானும் நிறைய ஸ்வீட்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தேன், நான் வந்து எதை செய்ய முடியாதோ அதை சொல்லக்கூடாது, அதனால் இப்போ நான் 10 நாளாக ஸ்வீட் சாப்பிட்றத விட்டுட்டேன், அதனால் இன்றைக்கி நான் ப்ரீச் பண்ணுறேன்னாராம். எவ்வளோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, எதை உன்னால் செய்ய முடியுமோ, எதை செய்தியோ அதை சொல்லு. மிக்க நன்றி சார்.